கர்த்தருடைய பிள்ளைகள் தன்னை விட மூத்தவர்களுக்கு மரியாதை கொடுக்க கத்துக்கணும். பெற்றோர்கள் நிறைய பேர் சொல்லிக் கொடுக்கறது கிடையாது. அப்பா அம்மா அப்பா கிட்ட அம்மா கிட்ட பேசும்போது பிள்ளைங்க இந்த மாதிரி பிள்ளைங்க என்ன கொஞ்சம் எங்கிட்ட அனுப்பி விடுங்களாம். அது என்ன அது தாய் தகப்பன்ட்ட பிள்ளைங்க பேசுறது, ஆம்பளை பிள்ளைங்க பொம்பளை பிள்ளைங்க தாய் தகப்பன்ட்ட பேசுற வார்த்தை அதெல்லாம் சரியாகணுங்க. வீட்டில் சரிப்பட்டாதான் ரோட்டில் சரிப்படும். சில பேர் சொல்லுவாங்க வீட்டில் சரியாகுது ரோட்டில் தான் சரியாகுன்ட்டு. இங்கே வீட்டில் ஆண்டு அங்கே ரோட்டில் ஆண்டு அப்புறம் ஆண்டு 4 பேர் வச்சு மீச்சு போடுவாங்க. அப்புறம் அப்போதான் சரியாகுன்னு நினைக்கிறோம். பெரியவர்களை மதிக்க பழக வேண்டும். யாராக இருந்தாலும் அப்பா அம்மா தாத்தா பாட்டி, சபையில் உள்ள நம்மை விட வயது மூத்தவர்கள், போகிற வருகிற இடங்கள்ல. ஒரு உதாரணத்தை சொல்கிறாங்க. நேற்றைக்கு ட்ரெயினில் போயிட்டு இருக்கிறப்ப கொஞ்சம் தூரம் தான் ட்ரெயின் போயிட்டு இருக்குது. ஒரு மயிலாடுதுறையில் கும்பகோணத்தில் ஆடுதுறையில் ட்ரெயினில் ஏறின பாசஸ் எல்லாம் ஃபோன் அடிக்கிறாங்க. பாஸ்டர் எங்கே இருக்கீங்க அப்படின்னு சொல்லி ஃபோன் பேசிட்டு எல்லாம் நான் இருக்கிற கோச்சுக்கு வந்துட்டு இருக்கேன். அவள் ஃபோன் பேசிக்கிட்டு இருக்கிறப்ப அந்த திருநங்கைகள் பைசா கட்டு வருவாங்க பாருங்களேன். தம்பி ராசா கொடுப்பா அப்படின்ட்டு வாங்கிட்டு வராங்க. சில பேர் அம்மா எடுமா, அவன் பைய தரம்மா, இப்படியே வாங்கிட்டு வந்துட்டு இருக்காங்க. நீங்கள் நம்பினா நம்புங்க. என் கூட என் பக்கத்தில் ஒருத்தர் உட்காந்துருந்தார், ஒரு ஊழியக்காரர், அவருக்கு தெரியும். அப்படி நான் உட்காந்துருக்க இடத்துல வந்ததும் ஐயா வணக்கங்க. அவங்களுக்கு ஏதோ தெரியுது. அங்கேயும் கிண்டி கிளறிட்டு வந்தவங்க நான் ஃபோன் பேசிட்டு இருக்கேன். நானும் உடனே வணக்கம், அவங்க எதுவும் கேட்கல என்கிட்ட. ஐயா வணக்கங்க வணக்கங்கன்னு சொன்னேன். நானும் அவங்க கிட்ட போகிறாங்க. நம்ம யாரெல்லாம் ரொம்ப குறைவாக நினைக்கிறோமோ அவங்கெல்லாம் நம்மளை விட நிறைவாக இருக்காங்க, நம்மை விட டாப்பாக இருக்காங்க. தயவுசெய்து பெற்றோர்கள் உங்கள் பிள்ளைகள் குடும்பத்தில் உள்ள உறவில் உள்ள பெரியவர்களை மதிக்கக்கூடிய காரியங்களை கற்றுக் கொடுங்க. சபையில் உள்ள போகிற வருகிற இடங்களில், படிக்கிற இடத்துல, வேலை பார்க்குற இடத்துல பெரியவர்களை மதிக்கக்கூடிய இடத்துல இருக்கு என் பிள்ளைங்களாம் இருக்கணும். இந்த பிள்ளையா அப்படி